வணக்கம் சினி ஃபைல்ஸ். நான் உங்க born for cinema. Welcome to the third episode of What to Watch. ஃபேரா இருக்கணும், க்ளோவா தெரியணும், ஸ்கின் ஸ்மூத்தா இருக்கணும், ஜா லைன் தெரியணும், wrinkles இருக்கக்கூடாது, டபுள் சின் தெரியக்கூடாது, கண்ணு உள்ள இருந்தா கஞ்சா அடிக்கிறியான்னு கேட்பானுங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி நம்ம பாடி மேல நமக்கே இன்சல்ட் வர வச்சு நம்ம கான்ஃபிடன்ஸை கிராக் பண்ணி அந்த கிராக்குக்கே கிராக் கிரீமை சேல் பண்ணுவானுங்க. அழகுன்றது ஷேப் இல்ல, சைஸ் இல்ல, ஸ்கின் டோன் இல்ல, இதெல்லாம் கார்ப்பரேட் கிரியேட் பண்ண ஃபேக் வேர்ல்ட். அந்த ஃபேக் வேர்ல்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸோட கதை தான் இந்த படம் த சப்ஸ்டன்ஸ், டைரக்டட் பை கரோலி ஃபெகட், ஸ்டாரிங் மார்கரெட் குவாலி, டெமி மூர். 2024 கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்டு வாங்கியிருக்கு. டெமி மூருக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக ஆஸ்கரும் கோல்டன் குளோப்ஸ் நாமினேஷனும் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல டெமி மூர் எலிசபெத் ஸ்பார்க்கிள்ன்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. ஹாலிவுட்லயே ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருந்து ஆஸ்கர் அவார்ட்லாம் வின் பண்ணி ஃபிட்னஸ் வீடியோஸ் ஒரு சேனல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சேனல்ல இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு உங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த மூஞ்செல்லாம் யாரு பார்ப்பாங்க, நம்ம ஒரு யாருன்னா ஒரு 20 வயசு பொண்ணு போடுவோம், ரொம்ப அழகா இருக்கிற ஹீரோயினை போடுவோம் அப்படின்னு பேசுறத இவங்க அவங்களுக்கு தெரியாம கேட்டுருவாங்க. கேட்டதுனால ரொம்ப ஒரு மைண்ட் ப்ரெஷர் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது அங்க ஒரு டாக்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுப்பான். அவங்க கொடுத்த அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போட்டு படுத்தோடனே, நீங்க ஒரு 50 வயசு இருக்கீங்களா, உங்களை மாதிரியே உங்களோட பெட்டர் வெர்ஷனை கிரியேட் பண்ணணுமா, ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணணுமா, சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இவங்க அதை பார்த்தோம்னே ஏதோ ஃபேக்னு நினைச்சு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா பேப்பர்ல ஆட் வந்திருக்கும், who want to be a next எலிசபெத் ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோம்னே ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு திருப்பி அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டு அவங்க ஒரு ஃப்ளூயிட் மாதிரி உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த ஃப்ளூயிட் எடுத்து இன்ஜெக்ட் பண்ண உடனே இவங்க பாடியில இருந்து இன்னொரு க்ளோன் வந்துட்டு கிரியேட் ஆகும். அதுதான் சூன்ற ஒரு கேரக்டர். அந்த சூன்ற கேரக்டரை மார்கரெட் குவாலி ப்ளே பண்ணிருக்காங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, 7 நாள் எலிசபெத் இருக்கணும், 7 நாள் அந்த சூன்ற கேரக்டர் இருக்கணும். ஒரு 7 டேஸ்க்கும் இவங்க 2 பேரும் ஸ்விட்ச் பண்ணிக்கணும். சப்போஸ் அவங்க 2 பேரும் ஸ்விட்ச் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அந்த சூன்ற கேரக்டர் அந்த க்ளோன் ஆகி அவ பாடியில இருந்து வெளியே வந்தோம்னா எப்படி இருப்பானா, எலிசபெத்ன்ற கேரக்டர் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதை விட பயங்கர அழகா இருப்பா. அவ்வளவு அழகா இருக்கிற சூ ஏன் இப்படி ஆனா, இப்படி இருந்த எலிசபெத் என்ன ஆனாங்க, தன்னோட அழகான யங்கர் வெர்ஷனை கிரியேட் பண்ணதுனால எலிசபெத் ஆசைப்பட்டது நடந்துச்சா இல்ல அதனாலேயே ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கப்புறம் இந்த வீடியோல வர போறதுல நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸை பத்தி நான் இதுக்கப்புறம் பேச போறேன். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு வாக் ஆஃப் ஃபேம் காட்டுவாங்க. வாக் ஆஃப் ஃபேம்னா என்னன்னா, ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறவங்க இல்ல அவார்டு வாங்கினவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த வால்ல போட்டோ போடுற மாதிரி இங்க வந்துட்டு கீழே அவங்களோட பேர் போட்டு அவங்க எந்த இயர்ல எந்த அவார்டு வாங்கினாங்கன்னு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த எலிசபெத் ஸ்பார்க்கிளோட பேர் போட்டு அவார்டு போட்டு வாக் ஆஃப் ஃபேம் போட்டிருப்பாங்க. அதுல எலிசபெத் ஸ்பார்க்கிள் வந்து நிப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, எல்லாம் போவாங்க. பட் ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. ஓப்பனிங்லேயே ஒரே ஃப்ரேம்லயே எலிசபெத் ஸ்பார்க்கிளோட 30 இயர்ஸோட ஒரு ஜேர்னியை காட்டியிருப்பாங்க. ஆனா எலிசபெத் ஸ்பார்க்கிள் இல்லாம அந்த வாக் ஆஃப் ஃபேமை வச்சு அந்த வாக் ஆஃப் ஃபேம் சூப்பரா இருக்கும். எல்லாரும் அந்த போட்டோ எடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யாரும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறி நடந்து போவானுங்க, அது உடஞ்சு போயிடும், அதுக்கு மேல வந்து குப்பை விழுந்து கிடக்கும். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்னன்னு புரியல. படம் பார்த்து முடிஞ்சவன தான் தெரிஞ்சிச்சு. மொத்த கதையுமே அந்த படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டும் எண்டிங் ஷாட்டும் சேம் அந்த வாக் ஆஃப் ஃப்ரேம்லயே வந்து முடியும். பயங்கரமா இருந்துச்சு. இந்த சப்ஸ்டன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எலிசபெத்குள்ள இருந்து அந்த சூன்ற கேரக்டர் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேரக்டர் வந்து அந்த ஃபேஸை போய் மிரர்ல பார்க்கும். அந்த சீனோட மேக்கிங் ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி காட்டியிருப்பாங்க. கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ள வந்து கண்ணாடிக்குள்ள போய் கண்ணாடியில இருந்து அவ கண்ணுக்குள்ள போய் ஜூம் ஆகி திருப்பியும் வெளியே வருவாங்க. அதை எப்படி மேக் பண்ணாங்கன்னே நம்மளால பார்த்தா கெஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த மேக்கிங்கே. லைவா கோரியோ பண்ணி அந்த சீனை ஷூட் பண்றதுக்கு மட்டுமே 7 டேஸ் ஆச்சாம். நெக்ஸ்ட் ஒரு ஆடிஷன் சீன் வரும். ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேஸ்ல இருக்க வேண்டிய மூக் வந்து பூப்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ஜெக்டிஃபையா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் சூ உள்ள வருவா. பயங்கரமா இருப்பா சூ. ஒரு மாதிரி செக்ஸியா வந்து நிப்பாங்க. அவளை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எல்லாமே பர்ஃபெக்டான ஷேப்பா பர்ஃபெக்டான இடத்துல இருக்கு, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு. இந்த சீனை வச்சு டைரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கன்வே ஆச்சுன்னா, ஒரு ஹாலிவுட்ல இல்ல நார்மலாவே நம்ம இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில விமனை எப்படி ஆப்ஜெக்டா யூஸ் பண்றாங்கன்றத சொல்றாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சூன்ற கேரக்டர் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவ இந்த உலகத்துக்கே நேத்து தான் வந்திருப்பா. அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கூட கேட்காம அவளோட உடம்ப மட்டும் வச்சு உடனடியாக அவளை செலக்ட் பண்ணிடுவானுங்க. அவளுக்கு கொடுத்துருக்கிற ட்ரெஸ், அவளுக்கு வைக்கிற கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப வல்கரா இருக்கும். அவளோட பம்முக்கு மட்டும் தனியா ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுவானுங்க. அவளோட பிரைவேட் பார்ட்ஸ்க்குலாம் தனியா ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவானுங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா படத்துல இப்படி ஷூட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, இந்த இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ்ல எல்லாருமே அப்படிதான் ஷூட் பண்றாங்க. அதை காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த படத்துல அப்படி ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஒரு சீன்ல எலிசபெத் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணுவா. இவளுக்கு வந்துட்டு
ஒரு ஃபீல் இருக்கும். அவளை ஷோ விட்டு தூக்க போறாங்க, நம்ம அழகா இல்ல, நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல்ல வந்துட்டு இருப்பா. அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்தோம்னே இவளை பார்த்து அவன் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தையே, இப்போ இருந்ததை விட எவ்வளவு அழகா இருக்க, இப்போ பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகா இருக்க, என் கூட கான்டாக்ட்ல இருப்பியா, நீ பெரிய ஸ்டார் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நம்பர் எழுதி கொடுத்துட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த சூன்ற கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா இவளுக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடும். வெளியும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, வீட்டிலே இருப்பா, தனியா ஒரு பப்புக்கு போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ அவன் ஞாபகம் வரும். ஸோ அவனை நம்ம மீட் பண்ணுவோம், அவன் ஒருத்தன் தான் நம்ம க்ரூவா இருக்கான் அப்படின்ட்டு அவனை கால் பண்ணிட்டு மீட் பண்றதுன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு மீட் பண்ண ரெடி ஆயிட்டு அழகா ரெடி ஆயிடுவா. கிளம்பும் போது ஷூவோட பேனர், அவளோட பேனர் வந்துட்டு இவ வீட்டுல தெரியுற மாதிரி வச்சிருப்பாங்க. அவ பண்ற ஷோவோட பேனர் வச்சிருப்பாங்க. அவளை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவளை விட நம்ம அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு திருப்பியும் ரெடியாக ஆரம்பிப்பா, இன்னும் ரெடியாக ஆரம்பிப்பா. அவளை பார்க்க இவளுக்கே வந்துட்டு ஒரு கில்ட் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கல, நம்ம அந்த அளவுக்கு இல்லையே, அவங்க நம்மளை பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் மேல மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கடைசியில ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அங்க போகாமே நின்றுடுவாய்வோ. இந்த சொசைட்டில நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்ல 1000 பேர் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து ரசிக்க கண்டிப்பா ஒருத்தர் இருப்பான். இந்த ஷூ வந்துட்டு டிவி சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பான். இதை வந்துட்டு எலிசபெத் அந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ இன்டர்வியூல பேசியிருக்கிற விஷயத்துக்கெல்லாம் இங்க எலிசபெத் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த ஒரு பாடியை வச்சு அந்த ரியாக்ஷன் பண்ணி ஒரு காமெடியா ஒரு விஷயம் பண்றது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது இந்த சீனுக்காகவே இவங்க கேன்ஸ்லயோ இல்ல ஆஸ்கர் நாமினேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சூன்ற கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆயிட்டே வருவா. சிரிச்சு காட்டணும், ஆனா சிரிச்சா பல்லில் அது தெரிஞ்சிடும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மேனேஜ் பண்ணி அவர் ஸ்மைல் பண்ணுவா. அந்த இடத்துல மார்கரெட் குவாலியோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த ஷூ கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி அவளோட பாடியே வந்துட்டு ரொம்ப ஒரு அகோரமா மாறிட்டு இருக்கும். இவ அந்த பாடியோடவே எப்படியாச்சும் இந்த ஷோ நான் பண்ணியே ஆகணும், அவளோட ஒரு ட்ரீமா இருக்கும் அந்த நியூ ஷோ நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வருவா. வரவங்களும் யாரும் இவளை கண்டுக்க மாட்டாங்க. இவ ஏதோ ஒரு மேக்கப்ல வரா, ஏதோ ஒரு ஃபன் பண்ண போறா அப்படின்னு நினைச்சு இவளை ஸ்டேஜுக்கு விட்டுருவாங்க. ஸ்டேஜுக்கு உள்ள வந்துருவா. வந்து உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவளை வந்துட்டு பாக்குறதுக்காக நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஷோக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இவ ஏதோ மேக்கப் போட்டு வந்திருக்கா, அந்த மேக்கப்பை ஓபன் பண்ண போறா, அழகாக போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவளோட பாடி ஆகிற ரியாக்ஷன்ஸை பார்த்து எல்லாரும் கொமுகிட்டு ஓடுவானுங்க. அதே பாடியோட அவ வெளியே வந்து அந்த கரெக்டா அந்த எண்டிங்ல போய் அந்த வால் ஆஃப் ஃபேம்ல போய் இந்த படம் முடியும். இந்த படத்துல எலிசபெத் கேரக்டர் பண்ண டெமி மூருக்கு 10 வருஷமா ஒரு பெரிய ஹிட், ஒரு பெரிய படங்களே இல்ல. ஆனா இந்த படம் டைரக்டா கோல்டன் குளோப்ஸ் நாமினேஷன், ஆஸ்கர் நாமினேஷன். 2024 கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படத்துக்கு 11 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருக்காங்க. டைரக்டர் கரோலிக்கு இது செகண்ட் ஃபிலிம் தான். ஆனா ரெண்டாவது படத்திலேயே இவங்க வேர்ல்ட் சினிமாலே ஒரு போல்ட் வாய்ஸா கன்சிடர் பண்றாங்க. இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் எதுக்குமே சிஜிஐ யூஸ் பண்ணாம ப்ராஸ்தெடிக் மேக்கப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஸ்தெடிக் மேக்கப்பை டிசைன் பண்றதுக்கே 6 months ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அந்த ஸ்கின் கிழிற சவுண்ட்ஸ், போன்ஸ் கிராக் ஆகுற சவுண்ட்ஸ் எல்லாமே ரா மீட், ரா போன்ஸ் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த மார்கரெட் குவாலி ஒரு கிளைமாக்ஸ் சீன்ல அந்த ப்ராஸ்தெடிக் மேக்கப் போட்டு இந்த கால் எல்லாம் ஃபுல்லா ட்விஸ்ட் பண்ணி நடந்து வருவாங்க. படம் பார்க்கும்போது சிஜிஐ மாதிரி தான் இருக்கும், ஆனா அது சிஜிஐ இல்ல. ரியலாவே மார்கரெட் குவாலி வந்துட்டு அவ்வளவு ஃபிளெக்சிபிள் ஆகி அதுக்காக ட்ரெயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹாரர் படம், ஆனா படத்துல பேயே இருக்காது. படம் பார்த்தோம்னே நமக்கு ஒரு பயம் வரும், பேயை பார்த்து இல்ல, நம்மளை பார்த்து. பொதுவா நம்ம ஒரு படம் பார்த்து முடிச்சோம்னா அந்த படத்துல இருந்து நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஆனா இந்த படத்துல நமக்கு பதில் கிடைக்கல. நாம யாரு, நம்ம யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ற கேள்வியை கேட்க வைக்குது. யூசுவலா டெம்ப்ளேட்ல இருக்கிற படங்களை பார்த்து போர் அடிச்சு போயிருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான படம், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்டான மேக்கிங். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த படம் மொபைல் அவைலபிளா இருக்கு, அமேசான் பிரைம்ல ரெண்டுக்கு அவைலபிளா இருக்கு. என்னோட 1000 மூவி ரெக்கமெண்டேஷன் சேலஞ்சில் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா படம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. If you like this video, please subscribe, share and like. See you in the next episode of What to Watch.